கரூர் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த நிலையில் ஆய்வாளர் தலைமையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் விஜய் வீட்டிற்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். இதன் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கேட்கலாம். வினோத், இப்போ விஜயின் வீட்டிற்கு கடந்த 4-5 நாட்களுக்கு மேலாக இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருகிறது. எவ்வளவு காவலர்கள் இருக்கிறார்கள்? இது பற்றிய விவரம் என்ன? காயத்ரி, கடந்த சனிக்கிழமை 27ஆம் தேதி கரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு தொடர்ந்து வந்த இந்த நிலையில் நேற்று அந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்த வாகனத்தை விஜய் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை, ஏன் அது மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் எழுப்பிய நிலையில் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கான போலீசார் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து விஜய் வீட்டிற்கு தொண்டர்கள் யாரும் குவியாமல் இருப்பதற்காக விஜய் வீட்டின் முன்பு வீட்டின் வரக்கூடிய இரு வழிகளிலும் முகப்பு வழிகளிலுமே தடுப்புகளை அமைத்து காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த விஜய் வீடு உள்ள இந்த சாலையில் இருபுறமும் இரும்பு தடுப்புகளை அமைத்து அந்த வழியாக வரக்கூடிய நபர்களை சோதனை உட்படுத்திய பின்னரே அதுக்குள்ளே அனுமதிக்கின்றனர். அது உள்ளே வீடுகள் இல்லாத நபர்கள் உள்ளே வருக முயற்சித்தால் அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு பணியில் காவல்துறையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பரப்புரையின் போது உயிரிழந்த அந்த சம்பவத்தை தொடர்ந்து விஜய் வீட்டிற்கு தொடர்ந்து 5-6 நாட்களாகவே காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காயத்ரி, நன்றி வினோத், விவரங்களுக்காக.